அனைவருக்கும் வணக்கம். இது நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர் வழங்கக்கூடிய கண் பார்வை அதிகரிக்க how to improve your eyesight naturally. இப்ப நம்ம சொல்ற விஷயங்களா வீட்டுல இருந்த மாதிரி பண்ணி பாருங்க. கண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். இன்னைக்கு ஒரு 3 வயசு குழந்தை கூட கண்ணாடி போட்டு இருக்கு. அந்த கண்ணாடியோட பவர் வருஷம் வருஷம் ஏறிட்டே இருக்கு. கண்ணுல புற வர பிரச்சனை, கண் பார்வை மங்கிட்டே போறது, கண்கள்ல வரக்கூடிய எல்லா விதமான பார்வை குறைபாடுக்கும் ஒரு அற்புதமான தீர்வு. கண் பார்வை அதிகரிக்க இந்த 5 விஷயங்களை பண்ணீங்கனாலே போதும். இப்ப நம்ம ஒரு அருமையான ஹெர்பல் மெடிசன், ஐ பவரை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய, ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஹெர்பல் மெடிசன் பற்றி இந்த வீடியோ பதில சொல்லியிருக்கோம். ஒரு 3 உணவுகள் ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஃபுட்ஸ் பத்தி சொல்லியிருக்கோம். சோ இந்த விஷயங்களை தொடர்ந்து ஒரு 2-3 மாசம் பண்ணீங்கனாலே கொஞ்சம் கொஞ்சமா அது லாங் சைட் பிரச்சனை, ஷார்ட் சைட் பிரச்சனை, கண்கள்ல வரக்கூடிய புறையா இருக்கட்டும், இல்ல கண் பார்வை மங்கிட்டே போற பிரச்சனையா இருக்கட்டும், அனைத்து விதமான கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் தீரும். சோ கண் பார்வை அதிகரிக்கும். அதுவும் இந்த ஐசைட் பாத்தீங்கன்னா நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆகும். சோ இப்ப நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் அந்த மருந்துகளை வயதுக்கு தகுந்த மாதிரி எப்படி பயன்படுத்தணும், எவ்வளவு கால அளவு பயன்படுத்தணும்னு சொல்லி தொடர்ந்து இந்த பதிவை நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. நீங்க எந்த ஏஜ் குரூப்ல இருந்தாலும் சரி சீக்கிரமா ஸ்பெக்ஸ் ரிமூவ் பண்ண முடியும். வாழ்நாள் முழுக்க ஸ்பெக்ஸ் போட வேண்டிய அவசியம் இருக்காது. நிறைய பேரு இந்த கண் பிரச்சனை அப்படின்னாலே ஐ எக்ஸசைசஸ் தான் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க என்னதான் ஐ எக்ஸசைஸ் பண்ணாலும் சரி பிரச்சனை பாத்தீங்கன்னா கல்லீரல்ல தான். கல்லீரல் தான் கண்களுக்கான பாதுகாவலன். அப்ப கல்லீரல்ல கொழுப்பு தேங்குறதோ, ஃபேட்டி லிவர் பிரச்சனை வர்றதோ, கல்லீரல்ல ஏற்படக்கூடிய சில பாதிப்புகளும் தான் கண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளுக்கும் முக்கிய காரணம். சோ அப்ப நம்ம லிவர் டீடாக்ஸ் பண்ணும்போது ஐஸ் ஃப்ரெஷ் ஆகுது, ஐசைட் நமக்கு இம்ப்ரூவ் ஆகுது. சோ இந்த கான்செப்ட்ல தான் இப்ப இந்த மருந்துகள் வேலை செய்ய போது. நம்மளுடைய உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம். சோ தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் ஃபுல் வீடியோ வாட்ச் பண்ணுங்க. கண்டிப்பா உங்க வீட்டுல இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கட்டும், இல்ல டீனேஜ் வயசு பசங்களா இருக்கட்டும், இல்ல அடல்ட்ஸா இருக்கட்டும், சீக்கிரமா ஸ்பெக்ஸ் கழட்டி வச்சிடலாம். லென்ஸ் தேடி நீங்க அலைய வேண்டிய அவசியம் இல்ல. பார்வை கண்டிப்பா கூர்மையாகும். நீங்க மொபைல் யூஸ் பண்ணும் போதோ எந்த விதமான பாதிப்பு வராது. சோ இப்ப நம்ம முதல் மருந்தான நந்தியாவட்டை கஷாயம் எப்படி தயார் பண்ணணும்னு சொல்லி பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கண் பார்வை அதிகரிக்கணும்னா லிவரோட ஹெல்த்தை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். அப்பதான் நம்மளால ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும். சோ இப்ப இந்த நந்தியாவட்டை கஷாயம் எப்படி தயார் செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த நந்தியாவட்டை செடி எல்லா இடத்துலயும் உங்களுக்கு கிடைக்கும். சோ நம்ம இப்ப வீடியோல எப்படி இருக்குன்னு காட்டுறோம். இதோடைய சமூலம், இலை, கொழுந்து இலை, பூ, வேர், ரூட், ஸ்டெம் எல்லாமே எடுத்துக்கலாம். இப்ப நம்ம காட்டுற மாதிரி தண்ணி நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வைத்த பிறகு இந்த நம்ம காமிச்ச மாதிரி நந்தியாவட்டியோட சமூலத்தை போடுங்க. ஒரு 15-20 மினிட்ஸ் நல்லா கொதிக்க வைங்க. எக்ஸ்ட்ராக்ட் பூரா இறங்கிடும். நல்ல ஒரு க்ளோயிங் கிரீன் கலர் நமக்கு கிடைக்கும். சோ இந்த கஷாயத்துல தேன் வேணா ஒரு ஸ்பூன் கலந்து தொடர்ந்து 2-3 மாசம் குடிக்க மோஷன் சிக்னஸ் நமக்கு தீரும். லிவர்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகும். கண்ணுல இருக்கக்கூடிய புரை கரையும். உடலுடைய சூட்டை தணிக்கும். சோ அந்த அளவுக்கு சிறுநீரை நல்ல பெருக்கும். சிறுநீர் வெளியே ப்ராப்பரா போனாலே கண்ணு நல்லா கிளியரா தெரியும். இந்த லாங் சைட், ஷார்ட் சைட் பார்வை குறைபாடு பிரச்சனைக்கு முக்கிய காரணமே இந்த மாதிரி யூரின் சரியா ஃப்ரீயா போகாது. அது யூரின் எல்லோ கலர்ல போறது, யூரின் நொறையா போறது, இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்கும். சோ அத்தனை பிரச்சனையும் தீர்க்கக்கூடிய அருமருந்து தான் ஹெர்பல் மெடிசன் ஃபார் ஐஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு கண்களுக்கான ஒரு பிரத்யேக ஒரு கஷாயம், ஒரு மூலிகை மருந்து பத்தி தான் இப்ப நம்ம பார்த்தோம், இந்த நந்தியாவட்டை கஷாயம். அடுத்து இப்ப நம்ம பார்க்கக்கூடிய மருந்து, நம்ம இதுவும் நமக்கு ஒரு கஷாயம் மாதிரி தான் ரெடி பண்ணோம். மகிழம் பூ, இது நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல கிடைக்கும். இந்த மகிழம் பூ தூய்மையா நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல நம்ம தயார் பண்ணி கொடுக்கிறோம். கண்களை குளிர்ச்சிப்படுத்தக்கூடியது. நம்ம கண்கள்ல ஏற்படக்கூடிய சூடுதான் இப்ப நம்ம சொன்ன
சொன்ன மாதிரி கண் புறையா இருக்கட்டும் இல்ல ஐசைட் நாளுக்கு நாள் நமக்கு அந்த பவர் ஏறிக்கிட்டே வருது. சில பேருக்கு தூரத்துல இருக்க தெரியாது, சில பேருக்கு கிட்ட இருக்க தெரியாது. சாலேஸ்வரன் சொல்லுவாங்க 40 வயசு ஆனோன்னு நமக்கு இந்த மாதிரி எழுத்தெல்லாம் படிக்க முடியாது, பிரச்சனைகள்லாம் வரும். ஸோ கண்கள் புரைக்கு எத்தனை வாட்டி ஆப்ரேஷன் பண்ணாலும் 2 வருஷத்துக்கு ஒருக்க திரும்ப வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அனைத்து சம்பந்தப்பட்ட கண் பிரச்சனையும் நமக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். கண் பார்வை அதிகரிக்கும். அந்த அளவுக்கு மகிழம் பூல நம்ம லிவரை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு டீடாக்ஸ் குணம் வந்து அதுல இருக்கு. ஸோ மகிழம் பூ ஒரு ஸ்பூன் தண்ணியில போட்டு கொதிக்க வைங்க. நல்லா கொதிச்ச பிறகு அதை வடிகட்டி கஷாயமாக்கி இரவு உணவுக்கு பிறகு எடுத்துக்கோங்க. காலையில நந்தியாவட்ட கஷாயம், இரவு இந்த மகிழம்பூ கஷாயம். நம்ம சொன்ன மாதிரி எவ்வளவு நாள் குடிக்கலாம்னா, சில பேருக்கு பார்வை வந்து ஒரு 6 இருக்கும், 7 கூட இருக்கும், சில பேருக்கு 3 இருக்கும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒரு 2-3 மாசம் குடிக்கலாம். கண் புரை வந்து சுத்தமா பார்வை கம்மியா மங்கி போயிருக்கும். ஸோ அவங்க எல்லாம் ஆபரேஷன் பண்றதுக்கு முன்னாடி 3-4 மாசம் கண்டிப்பா குடிச்சா ஆபரேஷன் பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த அளவுக்கு உங்க ஐசைட் வந்து கண்டிப்பா நேச்சுரலா வந்து இம்ப்ரூவ் ஆகும். ஸோ அது மட்டும் இல்லாம கண்ணுடைய பார்வை திறன் அதிகரிக்கும். முன்னாடியோட நீங்க எழுத்து படிக்க முடியும், முன்னாடியோட நீங்க மொத்த வேலைகள் செய்ய முடியும். நாமளே கிளாஸஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமா வேர் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ நம்ம வெயிட் குறைச்சதுக்கு அப்புறம் நம்ம வெயிட் லாஸ் வீடியோ கூட ரீசெண்டா போட்டிருந்தோம். ஸோ நம்ம ஸ்பெக்ஸை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டு தான் எல்லா வேலையுமே மேனேஜ் பண்றோம். நம்ம முயற்சி எடுத்தா கண்டிப்பா வந்து இது சாத்தியம். அடுத்து நிறைய பேர் கண்கள்ல ஐ டிராப்ஸ்லாம் விடுறாங்க. நம்ம சொன்ன மாதிரி ஐ எக்ஸசைஸ் கான்சென்ட்ரேட் பண்றாங்க. நீங்க ஐ எக்ஸசைஸ் பண்ணலாம். பொதுவா ரைட், லெஃப்ட், அப், டவுன், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் இந்த ஐ எக்ஸசைஸ் தான் எல்லா வீடியோஸ்லயும் சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கொடுக்கும் ஐசைட்ல. ஆனா இதை மட்டுமே போதுமா, இந்த ஒரு பயிற்சி மட்டுமே கண் பார்வையை அதிகரிக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு கேள்விக்குறிதான். உணவு கட்டுப்பாடு ரொம்ப ரொம்ப அவசியம், நல்ல தூக்கம் ரொம்ப ரொம்ப அவசியம், ஸ்ட்ரெஸ் உடைய அளவை குறைச்சிக்கணும், கல்லீரலை சுத்தப்படுத்திக்கணும். அப்பதான் நமக்கு ஒரு முழு பார்வை திறன் நமக்கு வந்து கம்ப்ளீட்டா கண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். கண் பார்வை வந்து அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாம கண் பொறை பிரச்சனை வாழ்நாள் முழுக்க வராது. சரி, ஓகே. அடுத்து இப்ப நம்ம சொன்ன ஐசைட்டை நேச்சுரலா இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு தைலம் தான் நேத்திரம் பூண்டு தைலம். நீங்க ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்ல கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு சின்ன பாட்டிலா வரும். ஸோ அதை நிறைய பேர் கண்களுக்குள்ள யூஸ் பண்ணுவாங்க. ஆனா அதை வந்து ஒரு மாசம் கழிச்சு உங்களுக்கு புரை அந்த கண் பார்வையெல்லாம் அதிகப்படுத்தின பிறகு டாக்டரோட அட்வைஸோட யூஸ் பண்ணுங்க. அது வரைக்கும் கண்களை சுற்றி தடவுங்க. கண்களை சுற்றி அந்த நேத்திரம் பூண்டு தைலம் நம்ம ஸ்ரீஹர்பல்ஸ்ல கிடைக்கும், ஆயுர்வேதிக் ஷாப்ஸ்ல கிடைக்கும். நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அதை பத்தின கம்ப்ளீட் லிங்க் கொடுக்குறோம். ஸோ இப்போ நம்ம காட்டுற மாதிரி கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ், இப்படி நம்ம மசாஜ் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ கண் பார்வையை அதிகப்படுத்துறதுக்கான பாயிண்ட் இதுதான். ஸோ இந்த பாயிண்ட்ல இப்படி அழுத்தி 1 மினிட் வரைக்கும் எண்ணெய் தடவிய பிறகு ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா கண்ணு கம்ப்ளீட்டா அப்படியே நமக்கு ஃப்ரெஷ் அப் ஆயிடும். ஸோ வந்து இந்த கல்லீரலை சுத்தப்படுத்திட்டு இந்த ஐ எக்ஸசைஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். ஐசைட்லயும் உங்களுக்கு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைக்கும். கண் சம்பந்தப்பட்ட புரை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். சோ நேத்திரம் பூண்டு தைலம் கண் பார்வை அதிகப்படுத்துவதற்காகவே ஒரு படைக்கப்பட்ட அருமருந்து, ஒரு அற்புதமான ஹெர்பல் மெடிசன் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து கல்லீரலை இன்னும் மேம்படுத்தக்கூடிய ஒரு லேகியம் பற்றி பார்க்கலாம். வில்வாதி லேகியம், வில்வ இலைகளால் தயார் செய்யப்பட்ட ஜீரணத்தை அதிகப்படுத்தக்கூடிய ஒரு லேகியம். இது நமக்கு ஆயுர்வேதிக் ஷாப்ல பில்வாடி லேகியம்னு கிடைக்கும், நாட்டு மருந்து கடையில வில்வாதி லேகியம்னு கிடைக்கும். சோ இது வந்து ஜீரணத்தை அதிகப்படுத்தும், நம்ம கல்லீரல இருக்கக்கூடிய கேஸஸை வெளிப்படுத்தும், வயிற்றுல இருக்க ப்ளோட்டிங் வந்து நமக்கு குறையும், மோஷன் ஃப்ரீயா போனாலே கண்ணு தெளிவா தெரியும், ஐசைட் நேச்சுரலா இம்ப்ரூவ் ஆயிடும். சோ அதனால லேகியமா வேணுங்கிறவங்க வில்வாதி லேகியம் வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். நமக்கு குடிநீர் சூரணமா ஆவாரம் பூ குடிநீர் சூரணம் கிடைக்கும். ஆவாரம் பூ இலைகளால் தயாரிக்கப்பட்டது. சோ இதுவும் அற்புதமான மருத்துவ குணங்கள், ஒரு நல்ல லாக்ஸேட்டிவ். மோஷன் வெளியே போயிட்டாலே கல்லீரல் சுத்தமாயிடும், கல்லீரல் சுத்தமானாலே ஐசைட் இம்ப்ரூவ் ஆயிடும். புரைகள் எல்லாமே கண் சூட்டுனாலதான் வருது. குழந்தைகளுக்கும் சரி 3 நாளுக்கு ஒரு மோஷன் போற பிரச்சனை எல்லாம் இருக்கும். சோ அதனால இந்த லேகியமா வேணுங்கிறவங்க பில்வாதி லேகியம் பயன்படுத்துங்க. சூரணமா குடிநீரா வேணும்ன்றவங்க ஆவாரம் குடிநீர் பயன்படுத்துங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பயன்படுத்தினா போதும். சிவியர் மோஷன் சிக்னஸ் இருக்கவங்க தினமும் பயன்படுத்துங்க. சோ ஒரு 15 நாள் பயன்படுத்தி பாருங்களேன், கண்ணு பளிச்சுன்னு தெரியும். அந்த அளவுக்கு ஐசைட் இம்ப்ரூவ் பண்ணும். கொஞ்சம்
கொஞ்சமா ஸ்பெக்ஸ் இல்லாம எல்லா வேலையும் செய்ய பழகணும். ஸ்பெக்ஸ் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா போட்டுக்கிட்டே தான் இருக்கணும். ஸோ அப்ப நீங்க எழுத படிக்கும் போது கொஞ்ச நேரம் கழட்டி வைக்கணும். ஸோ போர்டில் நீங்க எழுதும் போது முயற்சி பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரோல போய் உட்காந்து பார்க்கணும். அதே மாதிரி கம்ப்யூட்டர் மொபைல் போன்ஸை யூசேஜ் தேவைப்பட்ட மட்டும் தான் பண்ணணும். எப்ப பாரு போனை வச்சுட்டு அப்படியே நம்ம இப்படி பார்த்துட்டே இருக்கக்கூடாது. அப்பப்ப நம்ம கண்கள்ல தண்ணீர் நம்ம கழுவணும். மோஷன் வாரத்துக்கு ஒரு வாட்டி நம்ம சொன்ன மாதிரி இந்த மருந்துகள்லாம் தொடர்ந்து பயன்படுத்தும் போது மோஷன்ஸ் கம்ப்ளீட்டா வெளியே போனாலே நமக்கு கண் சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனை தீரும். தேவைப்பட்ட வாரத்துக்கு ஒரு வாட்டி 2 ஸ்பூன் விளக்கெண்ணெய் பயன்படுத்தி குடல் சுத்தம் நீங்க செய்யலாம். குடல் சுத்தத்தோட வீடியோடைய லிங்க் நம்ம இந்த டிஸ்கிரிப்ஷன்ல பதிவு பண்ணிருக்கோம். அதை நீங்க பார்த்து வீக்லி ஒன்ஸ் குடலை சுத்தம் பண்ணும் போது கண் பார்வை சம்பந்தப்பட்ட அத்தனை பிரச்சனைகளும் தீரும். கண் பார்வை அதிகரிக்கும். ஸ்பெக்ஸ் இல்லாமே நீங்க எல்லா வேலையும் செய்ய முடியும். இந்த ஐ எக்ஸசைஸ் டைம் கிடைக்கும் போது பண்ணுங்க. மொபைல் யூசேஜ் குறைங்க. குழந்தைங்கள்கிட்ட அவங்கள ஆக்டிவான விஷயங்கள்ல ஈடுபடுத்துங்க. மொபைல் போன் கொடுத்து ஒரே இடத்துல நம்ம உட்கார வைக்க கூடாது. ஸோ நம்ம ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான எப்படி நம்ம வீட்டில் இருந்த மாதிரியே நேச்சுரல் மெத்தட்ஸ் மூலமா ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும், ஹெர்பல் மெடிசன் மூலமா ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ண முடியும்னு பார்த்தோம். இப்போ ஒரு 3 உணவுகள் இந்த ஃபுட் மூலமா ஐசைட்டை எப்படி இம்ப்ரூவ் பண்றதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒரு 3 விஷயங்கள் இப்ப நம்ம சொல்ற ஃபுட்டை யூஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா ஐசைட்ல ஒரு நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கும். சரி, இப்ப அந்த ஃபுட் என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். முதல்ல கரும்பு ஜூஸ். அந்த கரும்பு சாறு நம்ம கல்லீரலுக்கு அவ்வளவு நல்லது. ஜீரண என்சைம்ஸ் அதிகமா இருக்கு. ஸோ அதனால வீக்லி 2 டைம்ஸ் நம்ம சுகர் கேன் ஜூஸ் தொடர்ந்து குடித்து வரும்போது கண் பார்வை அதிகமாகும். அதே மாதிரி அடுத்த ஃபுட் ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஐ ப்ராப்ளம்கான ஒரு கம்ப்ளீட் சொல்யூஷன் பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். எல்லாமே ஹோம் ரெமடியா இருந்தா கூட பக்காவா வேலை செய்யும். அதனால எதுவுமே நீங்க வந்து இக்னோர் பண்ணிடாதீங்க. நம்ம சொன்னது எல்லாமே நீங்க ரெகுலரா பண்ணீங்கனாலே கண் புரை கூட ஆபரேஷன் பண்ணாம நமக்கு நீங்கும். அந்த அளவுக்கு ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய எல்லா ஃபுட்டும் இருக்கட்டும், மெடிசன்ஸ் இருக்கட்டும், பக்காவா ஒர்க் ஆகும். அடுத்து ஃபுட் நம்ம என்ன வந்து பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த இளநீர் வந்து உடல் சூட்டை தணிக்கும். ஸோ அதனால குளிர்காலமா இருந்ததுன்னா இளநீருக்கு பதிலா நம்ம சுக்கு காப்பி பயன்படுத்தலாம். வெயில் காலத்துல அதிகமான இளநீர் குடிங்க. உடல் சூடு தணிஞ்சாலே கல்லீரல் கண் பார்வை சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளையும் தீர்த்து ஐசைட்டை அழகா நல்ல ஒரு அந்த நரம்புகளுக்கு போக வேண்டிய ரத்த ஓட்டத்தை கொடுத்துரும். ஸோ ஓகே, அடுத்த ஃபுட்டு இந்த ஐசைட்டை இம்ப்ரூவ் பண்றதுக்கான ஃபுட்டு வந்து கூழ் வந்து தூயாமல்லி அரிசி நம்ம போட்டோல காமிக்கிறோம். இதை வாங்கிக்கோங்க, நல்லா பவுடர் ஆக்கிக்கோங்க. கஞ்சி மாதிரி காய்ச்சி நல்லா வேக விட்டு ஆற விட்டு தண்ணீர் ஊற்றி வைங்க. காலையில கரைச்சி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக பசி எடுக்கும் போது இந்த கூழை நல்லா சாப்பிட்டீங்கன்னா சூப்பரா டைஜஷன் பவர் இம்ப்ரூவ் ஆகும். நம்ம சொன்ன மாதிரி கணையம் கல்லீரல் எல்லாம் மேம்பட கண் பார்வை திறன் கூடும். ஐசைட் இம்ப்ரூவ்மெண்ட் இப்படித்தான் கொண்டு வரணுமே தவிர கண்ணை சுத்திக்கிட்டே இருந்தா மட்டும் நமக்கு வந்துடாது. ஓகே, அடுத்து 3rd ஃபுட் பத்தி பார்க்கலாம். பாகற்காய். உணவுல அடிக்கடி நம்ம பாவக்காய் சேர்த்துட்டே வரணும். ரசமும் பாவக்காய் பொரியலும் தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது ரத்த சுத்தி ஏற்பட்டு கல்லீரலும் கணையமும் சுத்தமாகும். இது மூலமா நேச்சுரலா ஐசைட் நம்ம இம்ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ நம்ம சொன்னதெல்லாம் 15 டேஸ் ஃபாலோ பண்ணாலே ரிசல்ட் கிடைக்கும். ஸோ ஒரு 3 மாசம் ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இன்னும் உங்களுக்கு என்ன ஃபுட் எல்லாம் சாப்பிடக்கூடாது, இதற்கு வேற ஏதாவது மருந்துகள் நீங்க பயன்படுத்தணுமா, ஸோ இதுக்கு வேற ஏதாவது பிரத்யோகமா ஏதாவது பண்ணணுமா அப்படின்னு உங்களோட டவுட்ஸ் எல்லாத்தையும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல நீங்க பதிவு பண்ணீங்கன்னா உங்களுக்கான ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ரிப்ளை நம்ம கிளினிக் மூலமா கிடைக்கும். ஸோ நம்ம சொன்ன விஷயங்கள் நம்ம கிளினிக்ல பேஷண்ட்ஸ்க்கு பயன்படுத்தி எப்படி ஐ கிளாஸஸ் ரிமூவ் பண்ணமோ நம்ம போட்டோஸ் கூட நம்ம பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் காமிக்கிறோம். ஸோ முன்னாடி போட்டிருந்த கிளாஸை எப்படி இப்ப லென்ஸ் எதுவுமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது, லேசர் பண்ணிக்கல, அது அந்த அளவுக்கு கூட கண்ணில் வந்து நமக்கு வந்து அது சூட் ஆகல. ஸோ அதனால நாம பயன்படுத்தின நம்முடைய அனுபவத்தை தான் கொடுத்துருக்கோம். ஸோ ஃபாலோ பண்ணிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. இந்த வாய்ப்பை கொடுத்த வாழ்வை கொடுத்த இறைவனுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறோம். நம்ம ஸ்ரீயா ஹெர்பல்ஸ்ல எல்லா கண் சம்பந்தப்பட்ட டீடாக்ஸ், கல்லீரல் சம்பந்தப்பட்ட டீடாக்ஸ் மற்றும் நாட்டு மருந்துகள் கிடைக்கும். ஸோ நம்ம வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு 9940942623. ஆன்லைன் கன்சல்டிங்கும் ப்ரொவைட் பண்றோம்.
ஃபுட்டுக்கான அட்வைஸ், டயட்டுக்கான கவுன்சிலிங், வெயிட் லாஸ் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல அதற்கான ஆன்லைன் கன்சல்டிங் நம்பரும் டிஸ்பிளே ஆகுது. 9677400956. இந்த எண்ண தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ 99 கன்சல்டிங்கும் ப்ரொவைட் பண்றோம். ஃபுட்டுக்கான அட்வைஸ், டயட்டுக்கான கவுன்சிலிங், வெயிட் லாஸ் கவுன்சிலிங் ப்ரொவைட் பண்றோம். ஸோ நம்ம ஸ்ரீயா ஹெல்த் கேர்ல அதற்கான ஆன்லைன் கன்சல்டிங் நம்பரும் டிஸ்பிளே ஆகுது. 9677400956. இந்த எண்ண தொடர்பு கொள்ளும் போது நம்மளுடைய பர்சனல் அட்வைஸ் உங்களுக்கு